ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு FF King YT. ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வந்து பிஆர் ரேங்க் தான் விளையாட போகிறோம். ஸோ என்னோட டிவி ப்ரோ கேமர் குரல்லாம் எதுன்னு நினச்சிக்காதியா, என் தம்பி தான் நியூஸ் சேனல் ஆரம்பிச்சு என் சேனல்லே வந்து ஷார்ட்ஸாக போட்டேன். ஸோ அவன் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இது பண்ண ஓகேவா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறான். அவனை வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க முடியலன்னு தான் வந்து என்னை இப்போ வாய்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கான். ஓகேவா, இது வந்து பார்ட் 2. ஓகேவா, பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டோம். பார்ட் 2 வரும்னு, இது வந்து பார்ட் 2 பார்ட் 1 வரும்னு. ஸோ இப்போ வந்து அவன் வந்து லாபியில் வந்து இவன் கேம் பிளேனாலும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. என் கேம் பிளேனா நான் சொல்லிடுவேன். ஸோ இவன் விளையாடினதுனால என்னெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகேவா, ஸோ நீங்களே அதை அப்படியே பாருங்கள். லாபியில் வந்து இருக்கிறவங்களாம் சுட்டுன்னு வரான் இவன் பாட்டுன்னு. சரி ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைய பேர் ப்ரோ பிளேயராக தான் இருக்கானுங்க லாபிலேயே. ஸோ கொடி அமௌண்ட்லாம் போடுறானுங்க. ஸோ அவனுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ அமௌண்ட் போடுறானுங்க. ஸோ பெரிய ப்ரோ பிளேயர் தான் நினைக்கிறேன். சரி அப்படியே வந்து மேப்பே வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனும் நானும் கிளாக் டவர் இறங்கிடுவோம் எப்படியோ. சரி நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவனும் எங்கே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிளாக் டவர் இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஸோ நானும் அவனும் வந்து கிளாக் டவரில் வந்து அப்படியே லேண்ட் ஆகிட்டோம். ஸோ கிளாக் டவர் இருக்கிற லூட்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இவன் வந்து இங்கே இந்த வீட்டில் இறங்கிட்டு லூட் அடிச்சிட்டு இருந்தான் இப்போது. ஸோ உள்ள பின்னாலாம் கன்று கிடைக்குதோ, இந்த G36 கண்ணை எடுத்துகிட்டு சரி ஓகே வேறு ஏதாவது லூட்டு கிடைக்குமா போயிட்டு இப்போ செக் பண்ணி level 2 பேக்கு இன்னொரு MP40 கிடச்சிது. ஸோ இது அவன் கேம் பிளேனால எனக்கு சுத்தமாக வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவன் என்ன தான் விளாட்றானோ அதுதான் நானும் அப்படியே சொல்ல புரியும். அவன் என்னென்னமோ வந்து கன்று எடுத்துகிட்டு இருக்கான் இங்கே பாருங்க. ஸோ என்னமோ கன்று எடுக்கிறான். ஓகே ஓகே பரவாயில்ல, நல்ல கன்று தான் 2 எடுத்தான். G36 பதிலாக வேறு கன்று எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக G36 பிடிக்காது. M4A1 தான் நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆடி இருப்பேன். ஸோ என்னோடய கேம் பிளே வந்து கொஞ்சம் காட்டியிருக்கலாம். சரி விடுங்க. அது வந்து இந்த வீடியோவில் இருந்தால் நான் வந்து அங்கே லூட் அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் சைடில். ஸோ நானும் கிளாக் டவரில் தான் இருக்கேன், சைடில் லூட் அடிச்சிட்ருக்கேன். சரி ஓகே, அங்கே கீழே அங்கே ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தான் நான் வந்து அடிச்சிட்ருக்கேன் லூட்டு. ஸோ இதுவே 13 நிமிஷம் அந்த வீடியோவே வந்துருச்சு. ஸோ இனிமேல் நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்துருக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்படியாவது பார்த்துருங்க இந்த வீடியோவை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. சரி நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருப்பீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து இங்கே எங்கே லூட் அடிச்சிட்டான். அவன் வந்து லூட்லாம் அடிச்சுட்டு நான் வந்து ரஷ் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பீக்குக்கு வந்துட்டான். சரி ஓகே, பீக்கு வந்தவன் சரி ஓகே அங்கே வந்து அடிச்சிருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து ஒரு ஸ்குவாட் இருந்துருக்காங்க போல். ஸ்குவாட் என்னன்னு தெரியல. ஸோ அவன் விளையாட்டுருக்கான். இங்கே வந்து ஏதோ டேமேஜ் கொஞ்சமாக கொடுத்தான். ஸோ டப்புன்னு ஓரியான்னு போட்டான். அவனையும் ஏதோ லைட்டாக அவனுக்கும் டேமேஜ் போச்சு. இவனும் அடிக்கிறான். அவன் டப்புன்னு சாண்டினோ போட்டான். சரி ஓகே, அவன் மெடிக்கிட் போட்டுட்ருக்கான். இப்போ கரெக்டாக பின்னாடி வந்து அடித்தான் வேறு எவனும். சரி ஓகே, வந்துட்டு வந்தோடனே ஸோ இவன் வந்து எலிமினேஷன் ரிப்ளே வந்து இப்போ பார்த்தான். ஸோ நம்மளை எப்படி வந்து அவன் அடித்தான்னு. இப்போ வந்து வேற ஒருத்தர் தான் வந்து அடிச்சிருக்கான் போல். ஸோ அவனா வேற ஒருத்தர் தான் தெரியாது சரியா. அப்போ கரெக்டாக அந்த ஹிந்திக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, 4 நம்பர் அவன் ரிவைவ் பண்ணிட்டான். ஸோ நான் வந்து பீமா சக்தியில் இருந்தேன். நான் அவனை ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளாக் டவுன் வந்து பீமா சக்தி அதுலேருந்து அவன் வந்து ரிவைவ் பண்ணிட்டான் ஹிந்திக்காரன். ஸோ ஓகே ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த பேர் வந்து எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, கொஞ்சம் சாரி. ஓகேவா, ஸோ நானும் அப்படியே இங்கே வரலான்னு பீமா சக்தி டவுனுக்கு வரலான்னு. பீமா சக்தி டவுனான்னு தெரியல. ஸோ இதை நம்ம பீமா சக்தி டவுன்னே சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடு பீமா சக்தி டவுன் இது. ஓகேவா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இவன் வந்து வந்தவனுக்கு கிங்ஃபிஷர் வந்துருச்சு இவன் கையில். இது வந்து இன்னொன்னே தெரியல, நம்ம கேம் விளாடுமோ சைடில் பிங்க் கலரில் என்னமோ காட்டிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் என்னென்னு கொஞ்சம் கமெண்ட்டில் மட்டும் சொல்லிட்டுருங்க. ஸோ பிங்க் கலரில் காமிச்சிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து வாய்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் கொடுக்கறதுலாம். ஏன்னா வந்து நம்ம கேம் பிளேனால் நான் வந்து முன்னாடியே வந்து குறித்து எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ இவன் கேம் பிளேனா இவன் ஆனதுனால அவன் வாய்ஸ் கொடுக்கல. ஸோ நம்மளை வாய்ஸ் கொடுக்க சொல்லிட்டான். சரி விடுங்க, வாய்ஸ் கொடுத்துருவான். ஆனால் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில இந்த இடத்துல அவன். ஸோ நீங்களே பொறுமையாக பாருங்கள். M4A1 வந்து அப்படியே விட்டு போயிட்டான் பாருங்களேன். G36 M4A1 எடுத்துருக்கலாம், அவ்வளோ நல்ல கன்று. இந்த இதில் ஹிந்திக்காரன் பாவம் நாக் ஆகிட்டான். சரி நான் வந்து மேலே தான் இருக்கேன். நான் வந்து ஒரு கில்லு பண்ணினேன்னு தெரில. ஸோ நம்ம இவனை தம்பி அடிக்க வந்து ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், பாறை மேலாம் ஏறிட்டான். ஸோ நான் கரெக்டாக அவனை அடித்தேன். ஸோ இப்போ தான் அந்த கில்லு வருமானு தெரியல, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துருச்சு. அந்த பாறை மேலே வந்து லூட் இருக்கும். சரி ஓகே, நான் இவன் இங்கெல்லாம் தான் லூட் இருக்கோம் அடிச்சிட்டான் என்ன. சரி ஓகே, இங்கெல்லாம் லூட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிங்க பாருங்கள். லூட் பாக்ஸ் இது காட்டுது பாருங்கள். அவன் வந்து அங்கே போனான்.
அங்கே வந்து சொல்லிட்டு அர்சனல் அங்கே யாரோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்கடா வாடா வாடான்னு. சரி நானும் சரி கொஞ்ச நாள் லூட் அடிக்கிறத விட்டு நானும் அப்படியே அர்சனல் தேடி வர ஆரம்பித்தேன். அங்கே உண்மையிலே வந்து போய் தான் சொல்கிறேன்னு பார்த்தா உண்மையிலே திறந்துனுக்குறானுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 3 பேர் இருந்திருக்கானுங்க. ஓகேவா, எனக்கு தெரியாது. ஸோ 3 பேர் இந்த இடத்துல வந்து மேலே ஒருத்தர் இருந்தானா அவன் நூபு தான் நினச்சேன். லைட்டாக நூபு மாதிரி தான் அடித்தான். இந்த அளவு பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரோ பிளேயராக தான் இருந்திருக்கான். ஓகேவா, இவன் தம்பி வந்து எப்படியாவது அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. அடிச்சிருவான்னு நினச்சேன். ஸோ நான் வந்து முன்னாடி போயிட்டேன். சைடில் எவனுமே காணா, பின்னாடி வந்திருக்கான். ஸோ டப்புட வந்து என்ன அவன் எதுவுமே பண்ணல. என் தம்பியை நாக் பண்ணுறான் சைடில் இருக்கிறவன். இங்கே பாருங்க. ஸோ இவனை நான் எப்படியும் அடிச்சிருவேன் இவனை. ஸோ கரெக்டாக தம்பியை வந்து சைடில் ஒருத்தன் நாக் பண்ணுறான். அவனுக்கு நான் ஹெட்ஷாட் போட்டேன். ஸோ ஹெட்ஷாட் போட்டு இவனை வந்து நான் வந்து ரிவைவ் பண்ணேன்னா தம்பி ரிவைவ் பண்ணுற கேப்பில் அவன் ஊசி குத்தினுக்கிறான் வேறு. ஸோ அவனை எப்படியோ கில் எடுத்துன்னு பார்த்தா காரில் நம்ம தம்பியை ஒருத்தன் ஏற்றிட்டான். அவன் வந்து டப்புன்னு அடிச்சிட்டான் நம்ம தம்பி. சரி நம்மளும் எப்படியாவது அவனை அடிச்சிடலாம்னு சொல்லி MP40 அவனை அடிச்சாச்சு. சரி நம்ம தம்பியை சீக்கிரமாக ரிவைவ் பண்ணலாம்னு சொல்லி ரிவைவ் பண்ணி அப்படியே நானும் கொஞ்சம் மெடிட் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல 3 கிலோ எனக்கு தான் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இவனை வந்து ரிவைவ் பண்ணேன். இவனுக்கு வேறு அந்த மாதிரி 999 போயிடுச்சு போல. என்கிட்ட சொன்னேன் நான் 999 போயிடுச்சுன்னு. ஸோ சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. இந்த இடத்துல நான் 3 பேருமே கில் எடுத்துட்டேன். ஸோ இவன் ரெக்கார்டிங் வந்து அப்பப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால வந்து சரியா தெரியல நான் கில் எடுத்தது. இந்த ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் என்னோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஸோ நம்ம டிவிஎஸ் ப்ரோ கேமர் சப்ஸ்கிரைப் பண்ணல பக்கத்தில் போயிடலாங்க, ஆளில் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ மறக்காம எல்லாம் பண்ணுறேன். இந்த FF1YTலையும் இதெல்லாமே பண்ணுறேங்க. ஸோ இவன் வந்து டப்புன்னு கார் எடுத்துட்டான். கார் எடுத்துகிட்டு வந்து நான் ரஷ் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து ஜோன்ஸுன்றது இருக்கான்ல, செகண்ட் இட்ஸ் ஜோன்ஸு. நான் என் ஃப்ரெண்டு தான், அங்கே 2 பேர் ஃப்ரெண்டு தான். ஓகேவா, ஸோ ஓகே நான் சொல்லிட்டு நானும் கூட வரேன், நானும் ரஷ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர ஆரம்பித்தேன். நான் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். நம்ம கார் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. ஓகேவா, ஸோ இவன் கொஞ்சம் ஏதோ ஓட்டுவான்னால இவனை ஓட்ட ஊற்றுட்டேன். சரி ஓகே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோன்னு எனக்கு வந்து அவ்வளோவா வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு விளையாடி. இதுவே இந்த கேம் இந்த ஒரு மேட்ச் விளையாடி ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால மறந்துருச்சு எனக்கு. ஓகேவா, ஸோ இவன் எங்கேயோ போயின்னுக்கிறான். சரி நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இவன் போயிட்டுருக்க நேரத்தில் நான் வந்து ஃபோனை பார்த்தேன். நான் டிவியை பார்த்து இருந்தேன். நான் சரி ஓடிட்டுருக்கேன். உடனே டிவியை பார்ப்பேன், யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தேன். இவன் ஸ்டண்ட் வர பண்ணிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக ஜோன்ஸ் வந்து இது எலிமினேட் பண்ணிட்டாங்க, அவனை சுட்டு கொண்டுட்டானுங்க. சரி ஓகே நம்ம ஜோன்ஸை ரிவைவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வந்து மேலே எனிமி இருக்கான். ஸோ ஓகே மேலே எனிமி இருக்கான், நம்ம போய் நான் வந்து டப்புன்னு அவனை ரிவைவ் பண்ணிட்டேன். ஸோ அவன் என்ன சொன்னான், மேலே அப்புறம் பின்னாடியும் எனிமி இருக்கான், நீ மேலே இருக்கணும் பார்த்துக்கணும் பின்னாடி இருக்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டான். சரி நான் வந்து மேலே இருக்கணும் பார்த்தா அவன் வந்து சைடில் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் சைடில் வர ஆரம்பிச்சிட்டான். நானும் பார்த்தேன். அப்போ தான் அந்த சைடில் வந்து இறங்கிட்டான் ஃபுல்லாக. நானும் கொஞ்சம் டேமேஜ் ஏதோ கொடுத்தேன் அவனுக்கு. அங்கே பாருங்க முன்னாடி தான் இருக்கான். நானும் டேமேஜ் கொடுத்தேன், இருந்தாலும் டேமேஜ் அவ்வளோவா போல. ஸோ இந்த இடத்துல எனக்கு தம்பி முன்னாடி போயிட்டு சடனாக டப்புன்னு அவனை கில் எடுத்துருவான் எப்படியோ. ஸோ நான் கில் எடுத்துருக்கலாம். ஓகே அவன் 0 அங்கே பாருங்க டப்புன்னு எனக்கு க்ளோவால் வர போட்டான். அப்புறம் எது க்ளோவால் நான் வந்து வெறுப்பாயிட்டேன். எதுக்குடா க்ளோவால் பண்ண, நான் லூட் அடிக்க விடாம தான் இப்படி பண்ணான்னு நினச்சேன். பார்த்தா அவன் வந்து எனிமி இருந்தனால தான் க்ளோவால் பண்ணா. மேலே பார்த்து இருந்தானா நான் அவனை ஈஸியாக வந்து ஓசிக்கில் எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஜோன்ஸ் அடிக்க வேண்டியது அந்த கீழே நான் வந்து M4 ஹெட்ஷாட் போட்டு அவனை அடிச்சிட்டேன். ஸோ நான் இந்த மேட்ச்லேயே வந்து 10 கிலோ எடுத்துருப்பேன். இந்த வீடியோ வந்து டிவிஎஸ் ப்ரோக்ராமில் வந்து இப்பயே சொல்லிடுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இவன் வேறு என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேவா இவன் என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்கான். சரி அது விடுங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, இவெல்லாம் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியாது. ஸோ யார் ரெக்கார்டிங் இருந்தால் கூட இதெல்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ ரெக்கார்டிங்னால கொஞ்சம் போட்டிருக்கான், சரி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜோனுக்கு வந்துடுவேன். ஓகேவா, நான் வந்து எனக்கு ஜோன் தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஜோனில் போய் நம்மளுக்கு சரியான டேமேஜ் கண்டிப்பாக விழும். ஸோ அதனால் நான் வந்து ஜோனுக்கே வந்துடுவேன். சரி நம்ம வந்து ஜோனில் போவேன், நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ அவனுங்களாம் லூட் அடிக்கிறானுங்க. இவனுங்க ஹிந்திக்காரன் எல்லாம் லூட் அடிச்சுட்டு இருப்பானுங்க இவனுங்க வேறு. சரி நான் வந்து போயிட்டேன். நான் வந்து கரெக்டாக வந்து அங்கே வந்து போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து ரிவைவ் ஆகிட்டான். ஸோ ஓகே நான் கேட்டேன், நீ ரிவைவ் பண்ணிடுறியா, நான் ரிவைவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இது எடுத்துகிட்டு இருக்கான் நம்ம டீம்மேட்டு. 3 பேரும் ஜோனில் தான் இருக்காங்க, நான் மட்டும் தான் வெளியே வந்தேன். ஸோ நான் வந்து மேலே ஏறினதுக்கு அப்புறமா அந்த ரிவைவ் பாயிண்ட் இருக்குல்ல, ரிவைவ் பாயிண்ட் கிட்ட ஒருத்தன் வந்துடுவான் என்கிட்ட. ஸோ அவனை நான் எப்படியே கில் எடுத்துருவான். ஆனால் இவங்க 2 பேரும் காரில் வந்துடுவாங்க எப்படியோ. ஸோ நீங்களே பாருங்கள், அங்கேருந்து எனக்கு ஒரு கில்லு வரும் பாருங்கள், அவள் தான் டாக் டவுன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அந்த ஆட்டத்தில் வந்து ஒருத்தர் இருந்தான். ஸோ எப்படியோ வந்து அவனை அடிச்சு கில்லோ நான் அப்படியே எடுத்துட்டேன். ஸோ வேறு லெவலு. ஸோ எப்படியே கில்லோ இந்த கார் வந்து ஜோன்ஸ் எடுத்துப்பான். ஸோ எப்படியா நானும் சரி ஓகே வந்துருவாங்கன்னு நினச்சா எப்படியோ என்கிட்டயே வந்துட்டாங்க. சரி இவன் தான் இருக்கானாலும் வேறு என்ன டீம்மேட் இருக்கானாலும் வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் கீழே தான் இருக்கானுங்க போல். சரி என் தம்பி வந்து நேராக போயிட்டுருக்கான் வேறு. ஸோ என் ஹேண்டில் விட போகிறான், இவன் வேறு விளையாட்டுருக்கானா என்னன்னே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
ஸோ இந்த இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு என்னமோ பார்த்தான். எதுக்கு பார்க்குறான்னு வேற தெரியல. என்னமோ பார்க்குறான். ஆனால் எனிமி இருக்கான்னு வந்து சொன்னான் என்கிட்ட. இந்த இடத்துல எனிமி இருக்கான், வாடா வாடான்னு. கரெக்டாக அதே மாதிரி எனிமி இருந்தான். அவன் ஃப்ரெண்டு வந்து ஜோன்ஸ் போனான். நான் வந்து மேலேயே இருந்தேன். சரி வந்தா அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் எனிமி இருந்தான். இந்த இடத்துல வந்து என் தம்பிகிட்ட ஒரு கேரக்டர் இருந்திருக்கு போல. அதை போட்டோடனே எனிமி எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அந்த கேரக்டரை போட்டோடனே இந்த மாதிரி காட்டி கொடுத்துருச்சு. நான் வந்து மேலே போயிட்டேன். நான் அந்த அர்சனல் கிட்ட போயிட்டேன் நான் வந்து. ஸோ நடுவில் கொஞ்சம் ஃபோன் வந்ததுனால ரெக்கார்டிங் லைட்டாக வந்து கட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன். நான் வந்து ஏற்கனவே வந்து M4 எடுத்துட்டேன் அந்த அர்சனல்லேருந்து. அர்சனல் வந்து M4 எடுத்தோடனே வந்து ஜோன்ஸ் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து எல்ஷேப் பீட்டில் வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் தான் வந்து 2 பேரும் கில் எடுப்பேன். ஸோ முன்னாடி ஒருத்தன் வந்து நான் வந்து ஒருத்தனை நாக் பண்ணிருவானா. ஸோ அவனை எப்படியோ அழுத்தி பிடிச்சி நான் அவனை கில் எடுத்துருவேன். இன்னொருத்தன் வந்து ஊக்காங்க கூட அவனை ரிவைவ் பண்ண வருவான். ஸோ அவனையும் வந்து ஜோன்ஸ் தான் ஏறி அடிப்பான். ஸோ அதுக்குள்ளே நான் அவனை வந்து ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் வச்சு முடிச்சிருவேன். 2 கிலோ எனக்கு வந்துடும். அது மட்டும் பாருங்கள். ஸோ என் ஆங்கிள்லேருந்து நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ என்னோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே? ஸோ நான் வந்து இப்போ ஏற்கனவே இன்னும் 10 கிலோ நான் இதில் வந்து மொத்தமாகவே எடுப்பேன். ஸோ 11 கிலோ வந்துருக்குன்னா லாஸ்ட்டில் ஒரு எனிமி நான் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த இந்திக்கார பையப்புல அவனை முடிச்சிட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கில் எடுத்தேன். மேலே வந்து உக்காண்டிருந்தான் ஒருத்தன் மேலே டாப்பில். ஆஃப்லைன் போய் உக்காண்டிருந்தானா தெரியல. அடித்தான், டீம்மேட் அடித்தான். சரி ஓகே, ஆஃப்லைன் போய் உக்காண்டிருந்தானா தெரியல. கரெக்டாக ஸ்கோப் வச்சு மண்டையிலே அவனை அடிச்சு முடிச்சு விட்டேன். ஸோ வேறு லெவலில் ஒரு ஹெட்ஷாட் விழுந்தது. ஸோ எப்போவுமே நான் வந்து மேட்ச் வந்தேன் M4 தான் கேட்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிச்ச கன்று வேறு அது எனக்கு. ஸோ அது M4 வந்து எப்போயுமே நான் வந்து எடுப்பேன். ஸோ நீங்களாம் என் கூட மேட்ச் விளாட்ணுன்னா மறக்காமல் வந்து M4 கையில் கிடச்சா கொடுத்துருங்க. ஓகேவா? என் கூட மேட்ச் வந்தீங்கன்னா. ஸோ உங்கள் நீங்கள் வந்து என் கூட என் தம்பி கூட ப்ளே பண்ண உங்கள் UID அண்ட் ஃப்ரீ ஃபயர் நேம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கனாலே போதும், நான் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ மறக்காமல் DVS ப்ரோ கேமர் இன்ஸ்டாகிராம் மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறீங்க. பக்கத்துக்கு பெல்லைங்கன்னு ஆளில் கொடுத்துருங்க. FF King YT இதெல்லாம் செஞ்சிடும். ஆனால் இன்ஸ்டாகிராம் வாட்ச் வந்து FF King YT வந்து அவர் கிரியேட் பண்ணலை. ஓகேவா? ஸோ DVS ப்ரோ கேம் நான் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரனேட் தம்பி வந்து கிரனேட் தூக்கி போடுவான். அந்த மேலே ஒருத்தர் இருந்தாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவன் வந்து அடிச்சிருவான். நான் வந்து முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி வந்து இந்த மேலே தான் அந்த முன்னாடி எல்லோ கலரில் இருக்குடா, அது மேலே ஒருத்தர் இருந்தால் அதை அடிக்கிறான் அவன் டீமேட்டை. ஸோ கரெக்டாக நான் வந்து ஸ்கோப் போட்டு அவனை மண்டையிலே வச்சு அடிப்பான் பாருங்க. ஸோ டீம் வைப் அவுட் ஆகல் தான் எனக்கு வந்து வருது பாருங்க. ஃபைனல் ஃபைட்னா அப்போ நான் தான் அவனை அடித்தேன். ஸோ இன்னொருத்தன் சைடில் இருப்பான். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தம்பி சொன்னான் சைடில் இருப்பான். அடிக்கிறதுக்குள்ளே இந்திக்கார பைப்பில் வந்து அவனை வந்து கில் எடுத்துருவான். ஸோ நாங்களும் வந்து பூயா எடுத்துட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் FF King YT DVS ப்ரோ கேம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாங்கன்னு ஆளில் கொடுத்துருங்க. ஸோ நம்மள DVS ப்ரோ கேம் இன்ஸ்டாகிராம் மாதிரில ஃபாலோ பண்ணிங்க எங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து DVS ப்ரோ கேமர்லேயே வரும். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க. ஓகேவா? என் கூட விளாட்ணுன்னா ஸோ உங்கள் கூட விளாட்னா ஃப்ரீ ஃபயர் நேமு அப்புறம் உங்கள் FF UID மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? இல்லைனா எனக்கு DVS ப்ரோ கேம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே பாய்.